Good day friends, welcome to Just an Update. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போகிற தலைப்பு எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா லேம்போர்கினி கார் மாடலுடைய ஹரிக்கேன் அப்படிங்கிற கார் மாடல் பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக லேம்போர்கினி கார் அப்படின்னாலே ஒரு ஹை ஸ்பீடில் ரேஸ் சர்க்கியூட்டில் வச்சு வேகமாக ஓட்டுறதுக்கு மாதிரி தான் அதை டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த ஹரிக்கேன் எவோ கார் மாடல் பார்த்திங்க அப்படின்னா இது ரேஸ் சர்க்கியூட்லேயும் ஸ்ட்ரெயிட் ரோட்லேயும் வேகமாக ஓட்டுறது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்ட்ரீட்ஸ்லேயும் கூட ஒரு ஸ்டைலிஷாக அட்டென்ஷன் சீக்கிங்காக இருக்கக்கூடிய மாதிரி கூட டிசைன் லுக் வைஸும் சரி பர்ஃபார்மன்ஸ் வைஸ்லேயும் சரி இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியில் என்ன சிறப்பு அம்சம்னு பார்த்திங்கன்னா இதில் 5.2 லிட்டர் V10 இன்ஜினை பொறுத்திருக்காங்க. இது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர் அவுட்புட் பார்த்திங்க அப்படின்னா 600 பிரேக் ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணோம். இந்த வண்டியினுடைய கிரவுண்ட் கிளியரன்ஸ் வெறும் 125 மில்லிமீட்டர் தான். அந்தளவுக்கு லோவான வண்டி இது. இந்த வண்டியினுடைய மைலேஜே பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 11 கிலோமீட்டர்ஸ் பர் லிட்டர். வண்டியினுடைய விலையே 4 கோடி ரூபாய் அப்ராக்சிமேட்டாக. வண்டியினுடைய டாப் ஸ்பீடு பார்த்திங்கன்னா 325 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர் வரைக்கும் வேகமாக செல்லக்கூடிய கார் இது. இந்த காரினுடைய அவுட்டர் பாடி டிசைன் பார்த்திங்க அப்படின்னா எல்லாம் ஸ்லைஸ் பண்ண மாதிரி கட் பண்ண மாதிரி ரொம்ப ஷார்ப்பான எட்ஜஸோட ஷார்ப்பான ஃபீச்சர்ஸோடு தான் இந்த வண்டி வெளியே ஒரு லுக்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதுலேயுமே ஒரு கர்வ்டு டைப்பில் ஒரு ஓவல் ஷேப்லேயோ இந்த சர்க்கிள் டைப்பில் ஒரு ஆர்க் இருக்கிற மாதிரிலாம் எந்த ஒரு டிசைனும் கிடையாது. எல்லாம் ஷார்ப்பான ஃபீச்சர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியினுடைய ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்கன்னா டிஸ்க் பிரேக் தான். அது செராமிக் டைப் டிஸ்க் பிரேக் கிடையாது, மாறாக ஒரு ஸ்டீல் டைப் ஆஃப் டிஸ்க் பிரேக் இது. இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏரோப்ளேனில் இருக்கக்கூடிய முக்கியமாக ஃபைட்டர் ஜெட்டில் இருக்கக்கூடிய ஒரு காக்பிட் மாதிரி இருக்கும். அதில் இருக்கக்கூடிய லீவர்ஸ் எல்லாமே மேலே கீழே புஷ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ரிவர்ஸ் கியர் போடுறதுக்கு ஒரு லீவர் மேலே லிஃப்ட் பண்ணிக்கலாம். ஹேண்ட் பிரேக் ஒரு ரெட் கலரில் ஒரு லீவர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை லிஃப்ட் பண்ணிங்கன்னா ஹேண்ட் பிரேக் ஆக்டிவேட் ஆகிரும். நிறையா டச் பட்டன்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டியரிங் வீலில் பார்த்திங்கன்னா நிறைய டச் பட்டன்ஸ் இருக்கும். இதில் இண்டிகேட்டர் லீவர்லாம் கிடையாது. லெஃப்ட் ரைட் திரும்புறதா இருந்தால் ஸ்டியரிங் வீலில் இருக்கக்கூடிய பட்டன்ஸ் நீங்கள் அழுத்தினாலே போதும் லெஃப்ட் ஆர் ரைட் சைட் ஆஃப் இண்டிகேட்டர் ஆக்டிவேட் ஆகிரும். இந்த வண்டியினுடைய சென்டர் பகுதியில் அதுவும் நடுப்பகுதியில் லோவர் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு அழகான டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஆப்பிள் சிரியோட கனெக்ட் ஆகிருக்கு. வண்டியினுடைய ஸ்டியரிங் வீல் கீழே பார்த்திங்க அப்படின்னா 3 மோட் கொடுத்துருப்பாங்க. ஒன்று ஸ்ட்ரீட் மோட், அப்புறம் ஸ்போர்ட்ஸ் மோட், அப்புறம் கோர்ஸா அதாவது க்ரூஸ் மோட் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்ட்ரீட் மோடில் ஓட்டினீங்க அப்படின்னா வண்டி ரொம்ப லைட் பேக்காக ரொம்ப ஸ்டெடியாக இருக்கும். அதே ஸ்போர்ட் மோட் போட்டிங்க அப்படின்னா சஸ்பென்ஷன்னாக கொஞ்சம் ஸ்டிஃபராக ஆரம்பித்து அதனுடைய ஸ்பீடு எல்லாமே கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கும். அதே க்ரூஸ் மோட் போட்டிங்க அப்படின்னா வண்டி டோட்டல் அக்ரெசிவாக மாறிடும். எல்லாமே மேக்ஸிமம் பொட்டன்ஷியலுக்கு வண்டி நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணலாம். வண்டி கண்ணாபின்னான்னு ஓட்டலாம், அந்தளவுக்கு இருக்கும் அந்த க்ரூஸ் மோடில். அதுவும் பார்த்திங்க அப்படின்னா இந்த வண்டியில் 7 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன் கியர் பாக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க டியூவல் கிளச்சோட. இதில் இன்னொரு சிறப்பான அம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 7th கியரில் இருந்து 2nd கியருக்கோ 3rd கியருக்கோ டப்புன்னு ஈஸியாக ஷிஃப்ட் பண்ணிடலாம். ஒவ்வொன்றா ஸ்டெப் டவுன் பண்ணி போகணுங்கிறதுல டேரெக்டாக 7th கியர்லேருந்து நீங்கள் எத்தனாவது கியருக்கு போகணுமோ அதை நீங்கள் டேரெக்டாகவே ஷிஃப்ட் டவுன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இதில் ஒரு ஃபீச்சர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நான் லேம்போர்கினி ஹரிக்கேன் கார் மாடல் பற்றின டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் தெரிவிச்சிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது தகவல்கள் தெரியும் நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன் உங்கள் கருத்து. வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. நீங்கள் புது வியூவராக இருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி டெக்னாலஜி அண்ட் ஆட்டோமொபைல் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் அப்டுடேட்டாக கிடைக்கும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த யூடியூப் அல்காரிதம் இந்த வீடியோவை ரெக்கக்னைஸ் பண்ணி நிறைய பேர்த்துக்கு இந்த வீடியோவை போட்டு காட்டும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு மோட்டிவேஷ்னலாகவும் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி சுவாரஸ்யமான தகவல்களை பார்த்து தெரிந்து கொள்ளட்டும். மீண்டும் அடுத்த முறை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.